எங்க பாட்டி தாத்தா மூலமா இங்க முத்துக்கு ஃபோனுமே கிடைச்சிருது. சொல்லப்போனா இது தன்னோட ஃபோன் தான் அப்படிங்கிறத முத்துவுமே எங்க தாத்தா கிட்ட சொல்றாரு. இது கேட்டோன்னே சரிப்பா நீ எடுத்துட்டு போ. அந்த பொண்ணு வந்தா நான் யாருன்னு பார்த்து வைக்கிறேன். கண்டிப்பா அந்த பொண்ணு யாருங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் இந்த பக்கம் முத்துக்கிட்ட சொல்லிடுறாரு. உடனே முத்துவுமே அந்த ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் கிடைச்ச சந்தோஷத்துல டைரக்டா செட்டுக்கு போறாரு. செட்டுக்கு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாரு மச்சான் இந்த மாதிரி என்னோட ஃபோன் காணாம போச்சு அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மொபைலை காட்டுறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டுமே இருந்துக்கிட்டு இந்த ஃபோனை திருநது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறப்பதான் தெரியுது இதை திருநது யாருன்னு முத்து கண்டுபிடிக்கல. பட் அந்த செருப்பு தைக்கிற தாத்தா மூலமா தான் இந்த ஃபோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. உடனே அவரோட ஃப்ரெண்டுமே இந்த பக்கம் முத்துக்கிட்டு இருந்து அந்த ஃபோனை வாங்கி ஒரு நிமிஷம் கூட இந்த ஃபோன்ல இருந்து எப்படி வீடியோ சென்ட் ஆயிருக்கு என்ன விஷயத்த நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஃபோன்ல இருந்து வாட்ஸ்அப் டீட்டெயில் பாக்குறாங்க. அது ஏற்கனவே எரேஸ் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னே சரி எதுக்கும் ஒரு டைம் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி போடுறாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்போட ஹிஸ்ட்ரி எல்லாமே பேக்கப் கேக்குது. உடனே இங்க முத்துவோட ஃப்ரெண்டுமே அதை பேக்கப் கொடுக்குறாங்க. பேக்கப் கொடுத்தவன தான் தெரியுது சொல்லப்போனா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் சென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரோகிணிக்கு சென்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ எப்படி ரோகிணிக்கு சென்ட் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏன் ரோகிணி இந்த ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு அன்னோன் நம்பருக்கும் சென்ட் ஆயிருக்கு. இது என்ன புது நம்பரா இருக்கு, இந்த நம்பருக்கு ஏன் சென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இந்த பக்கம் வந்து முத்துவுமே தன்னோட இன்னொரு மொபைல் எடுத்து அந்த மொபைலில் ட்ரூ காலர்ல இந்த பக்கம் அந்த புது நம்பரையுமே டைப் பண்றாங்க. அது டைப் பண்ண இந்த பக்கம் சிட்டின்னு பேர் வருது. இதை பார்த்தோன்னு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுற முத்துவுமே என்ன இது சிட்டி காமிச்சிருக்கு. சொல்லப்போனா ரோகிணி அவங்க ஒரு காப்பி எடுத்திருக்காங்க. அது போக இங்க சிட்டிக்கு ஒரு காப்பி போயிருக்கு. சிட்டிக்கு ரோகிணிக்கு என்ன சம்பந்தம், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் என்னோட ஃபோனை திருடி இந்த மாதிரி சத்யாவோட வீடியோவை ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ரொம்பவே டவுட்டா இருந்ததுனால இங்க முத்துவுமே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பரவாயில்ல நீ மட்டும் இன்னைக்கு பேக்கப் அடிக்கல அப்படின்னா இந்த ஃபோன்ல யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாமே போயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நான் சத்யாவை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே அந்த ஃபோன் எடுத்துட்டு டேரக்டா சத்யா கிட்ட போறாங்க. சத்யா கிட்ட போயிட்டு சத்யா இந்த மாதிரி வந்து சிட்டி எதுக்காக உன்னோட வீடியோ வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல மாமா அவன் என்ன பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தால அதனால என்னோட வீடியோ வாங்குறதுக்கு அவன் ஆர்வமா இருந்திருக்கான். அதை விட முக்கியமா உன்னோட வீடியோ என்கிட்ட இருக்குங்கிறது சிட்டிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமா மாமா தெரியும், ஏன்னா நீங்க அந்த கடையில இருந்து அந்த ஃபுட்டேஜ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்குன்ற விஷயம் எனக்கு சிட்டிக்கு சிட்டி ஆளுங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான டவுட், சிட்டிக்கும் ரோகிணிக்கு ஏதாவது வந்து சம்பந்தம் இருக்கா, ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கனெக்டிங் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது கேட்டோன்னே சத்யாவும் இருந்துக்கிட்டு ஆமா மாமா இருக்கு, சொல்லப்போனா அவங்க ரோகிணி அடிக்கடி நிறைய கடன் வாங்குவாங்க சிட்டி கிட்ட, அந்த கடத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாம அடிக்கடி தன்னுருவாங்க பதில் சொல்லுவாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் பி ஏ தினேஷ்ன்றவர் கூட கொஞ்சம் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஆனா அந்த ஆள் யாருங்கிறது எனக்கு முழுசா தெரியாது. ஆனா ரோகிணி சிட்டி கிட்ட நிறையவே கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துக்கு தெளிவா புரிய வருது. அப்பனா வந்து சிட்டி சத்யாவை பழி வாங்குறதுக்காக ரோகிணி மூலமா அந்த மொபைல் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிட்டிக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணி இங்க இந்த பக்கம் சத்யாவோட வாழ்க்கை கெடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்க சத்யா கிட்டையுமே சரி சத்யா நான் இதை பாத்துக்கிறேன், இந்த மாதிரி வந்து சிட்டி சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது டீட்டெயில் வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துமே டேரக்டா வீட்டுக்கு போறாரு. இங்க வீட்டுக்கு போன உடனே இங்க ரோகிணியுமே கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப டேரக்டா பார்லர் மேடமும் ரொம்ப டென்ஷனோட எதுக்கு என்ன மரியாதை இல்லாம கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துக்கிட்ட கேட்கறாங்க. அப்ப வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. உடனே முத்துமே இருந்துகிட்டு இருங்க பார்லர் மேடம், நீங்க பண்ண விஷயத்த வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடி வச்சு சொன்னாதான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒவ்வொரு விஷயமா பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே விஜயாமே இருந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்கடா தேவலாம் வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க முத்துமே இருந்துட்டு இங்க பாருங்க இதான் என்னோட போனு, என் போன் திருட்டு போன போனை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எதுக்கடா எங்களை கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த போன் திருடு போனது நம்ம வீட்டுல தான், இந்த போனை திருடுனது வேற யாரும் கிடையாது இந்த ரோகிணி மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்லர் மேடத்தை மாட்டி விட்டுறாங்க. இது கேட்ட ரோகிணியுமே இல்ல நானும் அப்படி பண்ண கிடையாது, இந்த மாதிரி நான் ஏன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா முத்துமே அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்காட்டி அப்புறம் எப்படி என்னோட போன்ல இருந்து உங்களுக்கு அந்த வீடியோ சென்ட் ஆயிருக்கு, அதை விட முக்கியமா எதுக்கு சம்பந்தமே இல்லாம சிட்டிக்கு சென்ட் ஆயிருக்கு அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட ரோகிணியுமே ரொம்பவே திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க மனோஜுமே சிட்டிங்கிறது யாரு, சொல்லப்போனா இந்த வட்டிக்கெல்லாம் கொடுக்குறானே இந்த சத்யா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தான் அவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமாடாடே அவனே தான்டா, அவனுக்கும் உன் ஒய்ஃப் ரோகிணிக்கும் என்ன சம்பந்தம், சொல்லப்போனா எதுக்காக உன் ஒய்ஃப் ரோகிணி என்னோட மொபைல்ல இருந்து இந்த மாதிரி சத்யாவோட வீடியோவை ஏன் சிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க முத்து தெளிவா பேசுறதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து பார்லர் மேடமுக்கு என்ன பண்றேன்னே தெரியல, என்னடா இவன் எல்லாத்தையுமே நேர்ல இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கான், போச்சா இந்த வித்யாவை நம்பினதுக்கு என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும், சொல்லப்போனா அந்த செல்லை கொண்டு போய் என்னமோ பண்றேன்னு சொல்லி கடைசியில முத்துக்கையிலே கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டால இவளை போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி மேடமும் இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. அப்புறம் எப்படி மேடம் இந்த வீடியோ உங்களுக்கும் சிட்டிக்கு மட்டும் தான் சென்ட் ஆயிருக்கு, ஒன்னு சிட்டி பப்ளிஷ் பண்ணிருக்கணும் இல்ல நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கணும், அதை விட முக்கியமா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான், அப்ப எதுக்காக நீங்க சிட்டிக்கு சென்ட் பண்ணீங்க இந்த வீடியோவை, அதை முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல அது வந்து இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியுமே சமாளிக்க பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயாக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. சரி அவன் சொல்றதை விடு, நீ எதுக்காக வட்டிக்காரன்ட்ட போய் கடன் வாங்கிட்டு இருக்க, ஏன் உங்க அப்பாவே ஒரு பெரிய பணக்காரர் தானே, அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்க வேண்டியதானே, நீ எதுக்கு கந்து வட்டி கொடுக்குறவன் இந்த மாதிரி மீட்டர் வட்டி கொடுக்குறவன்ட்டெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்க, உனக்கு அறிவே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை எதுக்கு வாங்கின எவ்வளவு வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி
இங்க விஜயாவுமே ரோகிணியை போட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணியுமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. ஐயோ போச்சு, இந்த முத்து ஆரம்பிச்ச பிரச்சனை எந்த அளவுக்கு போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க.